அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பர் கூட்டு ஒன்று தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்வீட் கார்ன் முதலியே நாம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு வானொலியில் பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த மீன் டைம் நம்ம இதுக்கு தேவையான கத்திரிக்காயும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம். ஒரு 5 கத்திரிக்காயும் ஒரு 6-7 தக்காளி நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பு பாதி பதம் வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை அதில் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கத்திரிக்காயையும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட்டு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இது சாதத்துக்கு தொட்டுக்கணும் தான் இல்லை, வெறுமனே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறோம். ஸ்வீட் கார்ன் ஏற்கனவே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சிருக்கிற ஸ்வீட் கார்னையும் அதில் நான் ஆட் பண்ணிடுறேன். இது கொதிக்கும் போதே நல்லா வேகும் போதே ஒரு 1/2 மூடி தேங்காய், 2-3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்ல மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி அந்த தேங்காய் மசாலா விழுதையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி கத்திரிக்காய் நல்ல வெந்த பிறகு இந்த தேங்காய் மசாலாவையும் அதில் நான் ஆட் பண்ணிடுறேன். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் மேலும் கொதிக்க விட்டோம்னா போகிறோம். இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். கடைசியாக நாம் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டணும். 2 மிளகாய் வத்தலையும் அதில் போட்டு தாளிச்சு கொட்டிட்டோம்னா இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இதில் இந்த ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுகளில் உங்களுடைய கமெண்ட்டுக்கு தெரிவிங்க. நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.